ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஏசிஇ அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியன் மேனேஜர்ஸ் இந்த ஆப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் ஒரு லோக்கல் ஆப் தான். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த ஆப்புடைய மேனேஜர் எல்லாருக்கும் பர்டிகுலராக எந்த எஸ்எம்எஸ் லிங்க்குமே வராமல் நார்மல் குரூப்லேருந்து ஏதோ ஒரு தமிழ் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, தென் டெலிகிராம் குரூப், ஏதோ ஒரு குரூப்லேருந்து நம்ம கான்டாக்ட் எடுத்து அவங்க ப்ரைவேட்டாக நமக்கு மெசேஜ் பண்ணுறதும் இல்லாமல் நார்மல் பீப்புள் எல்லாருமே லிங்க் கொடுத்து இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் இந்த மாதிரி சீக்ரெட் ஆப்ஸ் அந்த மாதிரி அப்ரோச்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20 மெம்பர்ஸை per டே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 நான் சேம் டேவே உங்களுக்கு சேல்ரி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நார்மல் ப்ராடக்ட் மட்டும்தான் இந்த ஆப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெருசாக ப்ராடக்ட்னால் எதுவுமே இல்லை, 4 ப்ராடக்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆப் 3 months ஆகுது. 1 month கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மேனேஜர்ஸ் மொத்தமாக எல்லாரையும் ஃபயர் பண்ணிவிட்டு லிங்க்கை ரீசெட் பண்ணி இப்போ வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, லிங்க் ரீசெட் பண்ணி வந்தால் நம்ம நிறைய டீம் எடுப்போம், ஆப் பெருசாகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு லிங்க்கை ரீசெட் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டு அவங்களே அப்ரோச் பண்ணி நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ப்ராடக்ட் பை பண்ண சொல்கிறாங்க. நிறைய பீப்புளை ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நிறைய பீப்புள் ஆட் சொல்கிற ஆப் சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிடும். நிறைய மெம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ண ஒரு மேனேஜருக்கு ஒரு 50 லட்சம் 60 லட்சம்னு ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டீம் அப்படியே ஃபயர் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதில் கிளாரிட்டியாக இருக்கணும். டீமை நம்ம வளர்க்குறதுக்கு பார்க்கக்கூடாது, நம்ம அமௌண்ட் போட்டு ஏர்ன் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 1-2 ரெஃபரல் எடுத்தாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெஃபரல் அந்த மாதிரி எடுத்தாலே போதும். எல்லா ஆப்ஸ்லேயுமே சொல்கிறேன் பொதுவாக, ஓகேவா? ஸோ இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஆப் எவ்வளோ நாள் ரன் ஆகும்லாம் எனக்கு தெரியல, பட் எப்போ வேணால் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வீக்லி சேலரி எல்லாமே ஹையாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மேனேஜர் தானாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் லிங்க்கில் நம்ம ஹாய் போட்டு அப்ரோச் பண்ணுறது வேறு, பட் இவங்களா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் எப்போ வேணால் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபயர் ஆகி தான் வந்திருக்கு, பட் நாட் ட்ரஸ்டபிள். இந்த ஆப் நார்த் இந்தியன்ஸால் க்ரியேட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ். நார்த் இந்தியன் ஆப்ஸ் அப்படின்னா ட்ரஸ்ட்டே பண்ண முடியாது, எப்போ வேணால் ஆப் க்ளோஸ் ஆகும். சைக்கிள் போடுறதுக்குலாம் சான்ஸே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப் ரெஃபரல் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பில் விட்ரா எடுத்துகிட்டு வெளியே வர பாருங்கள். ஒரு ரெஃபரல் கூட இதுக்கு மேலே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி என்ன ஆப் எப்போ க்ளோஸ் ஆக போகுது, நியூவாக லான்ச் ஆன லாங் டேர்ம் ஆப்ஸ், மிட் டேர்ம் ஆப், ஷார்ட் டேர்ம் ஆப்ஸ், ஆக்டிவிட்டி பேஸ்ட் அந்த மாதிரி டைப்ஸான ஆப்ஸில் உடனே வந்த அன்னைக்கே லான்ச் ஆன அன்னைக்கே ஜாயின் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணணும், ஐடி ஃபயர் ஆகாமல் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா ட்ரிக்ஸும் டெய்லி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போடுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்னோடய மொபைல் நம்பரும் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.